இங்க அநேகர் கேட்கிறாங்க, திமுகவை ஏன் ஆதரிக்கிறீங்க? திமுகவுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி. அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கலாமா? அப்படின்லாம் சொல்றாங்க. என்னுடைய பதில் என்னன்னா, ஊழலே செய்யாத எந்த ஒரு கட்சியுமே உலகத்திலே கிடையாது. எந்த ஒரு மனிதனும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாக செய்யக்கூடியவர்கள் திமுக காரங்க. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிக்கிறவங்க திமுக காரங்க தான். இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், தலித் மக்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்திலயும் வந்து திமுக காரர்கள் தான், திமுகவுடைய கொள்கை தான், திமுக தான் முன்னிருந்து மக்களை பாதுகாக்கும். ஏதாவது எப்படி செயல்படுகிற அந்த திமுக அரசை ஆதரிக்காமல் வேற யாரை ஆதரிக்கிறது? நீங்க சொல்லுங்க, திமுக விட அதிமுக நல்லா செயல்படுது, அதனால அதை ஆதரிங்க. திமுகவோட பாஜக நல்லா செயல்படுது, அதனால அதை ஆதரிங்க. திமுகவோட தாவேகா நல்லா செயல்படுகிறது, திமுகவோட காங்கிரஸ் நல்லா செயல்படுது. அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே வந்து சமூக நீதி பார்வையில செயல்படுவது வந்து திமுக தான். ஸோ திமுகவை தவிர மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா, இப்போ தாவேக்கா இருக்குன்னா தாவேக்கா சொல்லுவாங்க, தலித்துகளை வந்து தாவேக்கால இல்லையா, தலித்துகள் அங்க பதவியில இல்லையா அப்படிம்பாங்க. தலித்துகளை பதவியில் வைப்பதும் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதும் மோடி கூட செஞ்சுட்டு இருக்காரு. மோடியின் அமைச்சரவையில வந்து நிறைய தலித்துகள் இருக்கிறாங்க. ஸோ தலித் மக்களுக்கு பதவிகளை கொடுத்தால் மாத்திரம் போதுமா? ஆனா இங்க மோடியாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற தாவேக்காவா இருக்கட்டும், பதவிகளை கொடுத்து விடுவார்கள். பதவிகளை கொடுத்து விட்டு அவர்கள் சமூக நீதி சார்ந்து செய்வதற்கு அவர்களுடைய கைகளை கட்டி விடுவார்கள். அதுக்கப்புறம் அவங்க எப்படி சமூக நீதி சார்ந்து செயல்பட முடியும்? மோடி என்ற அமைச்சரவையில பாத்தீங்க, எல் முருகன் ஒருத்தர் இருக்கிறார். இவர் வந்து ஒரு தலித் மக்களை சார்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு அவர் தலித் மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய மாட்டார். ஸோ அதே தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தவேகா வந்து இன்றைய வரைக்கும் அவர்கள் சமூக நீதி சார்ந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்க. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். திருநெல்வேலியில வந்து கவின் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து ஆணவ படுகொலை பண்ணாங்க. இந்த ஆணவ படுகொலை பண்ணும்போது தாவேகாவினர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தாவேகாவினர் மௌனம் காத்தார்கள். எதற்காக மௌனம் காத்தாங்க தெரியுமா? தாவேகாவினர் இப்போது போய் அங்க போய் அந்த கவினுக்காக குரல் கொடுத்தால் நம்ம தலித்தாக நம்ம வெளியில தெரிவோம். தலித் மக்களுக்கான ஒரு கட்சியாக வெளியில தெரிவோம். அது நமக்கு வந்து பிளஸ் பாயிண்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாரங்க யாருமே பாத்தீங்கன்னா அந்த கவினுடைய படுகொலைக்காக சமூக வலைதளங்கள்ல பதிவு கூட செய்யல. அப்படி பதிவு செய்தவர்கள் தாவேக்கா அப்படின்னு சொல்லி அண்டர்லைன்ல எங்கேயுமே எழுதவே இல்லை. ஏன் எழுதலைன்னா அவங்க வந்து தாவேக்கான்னு குறிப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸோ இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு மாத்திரம் தான் பேசுவாங்க. எல்லா பிரச்சனையும் நார்மலைஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலித்துகளுக்கு கிடைக்கக்கூடிய, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகள், அவர்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இவர்கள் தடுத்து விடுவார்கள். அதுதான் உண்மை. ஊழலை எதிர்த்து பேசுறவங்கள்ட்ட வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க யாருமே வந்து சமூக அநீதியை எதிர்த்து பேச மாட்டாங்க. ஊழலை எதிர்க்கணுமா கூடாதா அப்படின்னா நிச்சயமா ஊழலை எதிர்க்கணும். ஊழலை விட அதிகமாக எதிர்க்கக்கூடியது எதை எதிர்க்கணும் தெரியுமா? சமூக அநீதியை எதிர்க்கணும். சமூக அநீதியை பற்றி இந்த அரசு இன்றைய வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை, வாய் திறக்கவும் மாட்டார்கள். காரணம் அவங்களுடைய அஜெண்டா அது கிடையாது. அவங்க அஜெண்டா வந்து சனாதனத்தை தூக்கி பிடிப்பதுதான் இவங்களுடைய அஜெண்டா. அதனால தான் நாங்க வந்து திமுகவை ஆதரிக்கிறோம். 2G வழக்குல என்ன பண்ணாங்க? திமுக என்ன செஞ்சாங்க? அது நிரூபிக்கப்பட்டதா? இல்ல. ஆனால் சிலருடைய ஊழல்கள்லாம் இருக்குது. அதை நாங்க வந்து மறுக்கல. ஊழல் செய்தவர்களை நம்ம ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அதை ஆதரிக்க மாட்டோம். யார் ஊழல் செய்தாலும் அந்த ஊழலை எதிர்ப்போம். ஆனா ஊழலை காட்டிலும் சமூக அநீதியை எதிர்ப்பதுதான் எங்களுடைய மேலான நோக்கமாக இருக்கும். ஆகையினால் தான் நாங்கள் திமுகவை எப்போதும் ஆதரிக்கிறோம். திமுகவுக்கு அடுத்தபடியாக நாங்க வைத்திருக்கிறது அதிமுக. இந்த அதிமுக, திமுக இரண்டுமே பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள். அந்த அதிமுக அந்த திராவிடம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கரைந்து போனதுனால தான் இன்றைக்கு அவங்க பலம் இழந்து இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் அந்த அதிமுகவும் திராவிட சித்தாந்தத்தில் அது கிளர்ந்து எழ வேண்டும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். தாவேக்கா நிச்சயமா அதை பண்ணாது. ஒருவேளை தாவேக்கா திராவிட சித்தாந்தத்தில் சமூக நீதி சார்ந்து பேசுனாங்கன்னா, அவர்கள் அதில் வளர்ந்தாருங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க சமூக நீதி சார்ந்த ஒரு கட்சி கிடையாது என்பதை நான் தெளிவாக விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.